இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு மனசில் வைக்க விரும்புகின்றேன், நாம் வேலைக்காரர் அல்ல, நாம் எஜமான்கள். சொல்லுங்க, நான் வேலைக்காரர் அல்ல, எஜமான்கள். நீங்கள் வேலை செய்யலாம், உங்களுக்கு மேலே 10 பேர் இருக்கலாம், சூப்பர்வைசர் இருக்கலாம், ஜெனரல் மேனேஜர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கலாம். ஆனால் உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? இவனுக்கே நான் தான் எஜமான்னு இருக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஹலோ, எத்தனை புரிஞ்சுட்டீங்க? என் மேலே 10 பேர் இருக்கலாம், அந்த மேனேஜர், இந்த மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், மேலே எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கணும், இவன் எனக்கு கீழே, அவன் எஜமான் தான், நான் அவனுக்கு மேலே பெரிய எஜமான். உங்களுக்குள்ள எஜமான் ஸ்பிரிட் இருக்கு தெரியுமா? Did you know you have the master spirit? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த போது, மெம்முனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனுடைய அர்த்தம் மெம்முனே. மெம்முனே என்றால் எஜமான். அப்போ நீங்கள்லாம் யாருன்னு கேட்பேன். நீங்கள் சொல்லணும், நீங்கள்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? நம்ம சபை என்ன சபை? நம்ம சபையில் யார் இல்லை? நம்ம சபையில் அடிமை ஒருத்தரும் கிடையாது. நம்ம சபை எதுக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. ஓ, இப்போ எஜமான் ஸ்பிரிட் கொஞ்சம் 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 உங்களுக்கு ஏற போகுது. அசடத்தை கேட்க 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 உங்களுக்குள்ள எஜமான் ஸ்பிரிட் அப்படியே உங்கள் ஆவியிலிருந்து அப்படியே ரைஸ் ஆக போகுது. எஜமான்